ஹலோ வீவர்ஸ், இப்போ உங்களுக்கு நாக்குக்கு ருசியான கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை போட்டு ஒரு துவையல் செஞ்சு காமிக்கிறேங்க. இது பசியை தூண்டும். கறிவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாகுது, முடி வளர்ச்சி அதிகமாக வரும். அதே மாதிரி கொத்தமல்லியில் அயன் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே போடுறேங்க. வெறும் புதினா மட்டும் போட்டால் மருந்து மாதிரி நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் இதெல்லாம் போடுறேங்க. இதுக்கு தேவையானது பார்த்தோன்னா புதினா வந்து ஒரு பெரிய கட்டு வாங்கிட்டேங்க. அதனால் நான் இவ்வளோ மிளகா போட்டால் தான் அதுக்கு காரம் நல்லா இருக்கும். அதை விட காஞ்ச மிளகா வந்து ஒரு 20 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூனில் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் தனியா, எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்து எடுக்கணுங்க. எண்ணெயிலே வறுக்கணும், செவக்க வறுக்கணும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக செய்வாங்க. நான் இப்படி தானே செய்வேன். தனியா போடுறதால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பதியில் அந்த பருப்பு தொகையில் வைப்பாங்க அன்னதான கூடத்தில், அது சூப்பராக இருக்கும் அந்த தனியா வாசனை. அதே மாதிரி சிங்கப்பெருமாள் கோயில் போனீங்கன்னா கூட அந்த தோசைக்கு தனியாக தான் நிறைய சேர்த்துப்பாங்க. குறைன்னு இருக்கும் அந்த பொடி. அதனால தான் நான் பெரும்பாலும் தனியாக சேர்க்குறேங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், தனி டேஸ்ட்டாக தெரியும். இப்போ இது நமக்கு தேவையான ஒன்றுன்றதால தான் நான் அளவுக்கு கிடையாது. ஏன்னா போடுற பொருள் எல்லாமே சரியாக போடணும் எல்லாமே. ஏன்னா இது நிறைய கீரை இருக்கிறதால தான் நான் பருப்பையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இது நல்லா செவக்கட்டும். செவந்த பிறகு இதை எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இறக்கும்போது 4 சீரகம் போடணும் கண்டிப்பாக. ஏன்னா ஜீரணத்துக்காக தான். இதை பார்த்துட்டு இதுக்கப்புறமா அந்த கீரையெல்லாம் அலசி போட்டு வதக்கணுங்க. அதையும் நல்லா வதக்கணும், அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். இது நல்லா செவக்கட்டுங்க. செவந்த பிறகு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துட்டேங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். செவக்க வறுத்தாச்சு. அந்த எண்ணெயிலேயே தான் நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி போடுறேங்க பாருங்க. ஏன்னா இதை பச்சை அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்து எடுத்துடுறேங்க. கெடாது. இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா 15 நாள் நீ வெளியே வச்சுருந்து சாப்பிட்டா கூட கெடாதுங்க. அதனால தான் அந்த புளியை கூட இந்த மாதிரி வாட்டி எடுத்துடுறேன். கல் உப்பு இதளவு போடணுங்க. இதையும் சும்மா அந்த ஈரம் போகிற மாதிரி. ஹலோ வீவர்ஸ், இப்போ புதினா முதல்ல போடுறேங்க. பெரிய கட்டு, அதனால தான் இவ்வளோ கீரை வந்துச்சு. முதல்ல அது மருந்து போட்டிருக்காங்க, அலசினாங்க. எந்த கீரையாக இருந்தாலும் அலசி தான் போடணும். தண்ணியில் இப்போ வேறு தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றினாங்க, அழுக்காக இருக்கும். இந்த தண்ணியில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க. பசியை தூண்டும். இந்த கொத்தமல்லி கறிவேப்பிலெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த நாக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி துவையல் அரைச்சி கொடுத்தோம்னா பசியை தூண்டுங்க. அப்புறம் பித்தம் இருக்காது, வயிற்றில் பசியை தூண்டும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. இதில் ஃபுல் அயன் இருக்குது. இதெல்லாம் நல்லா. இதை கண்டிப்பாக சமையலில் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த தொகையில் அரைச்சி சாப்பிட்டா உடம்புல எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அவ்வளோதான். நல்லா வதக்கும் போதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ போடும்போது தான் நிறைய கீரை இருக்கும். வதங்குச்சுன்னா ரொம்ப சுருங்கிடுங்க. நல்லா வதக்கணும், பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க. அர்ச்சனை வந்துட்டேன் பாருங்க.
எல்லாத்தையும் போட்டு புளிப்பு காரம் உப்பு துவையல் அரைச்சா அந்த புளிப்பு காரம் உப்பு சரியாக இருந்துச்சுனாக்கா தாங்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி மருந்து மாதிரி இருக்கும். நான் போட்டது எல்லாமே சரியான அளவு. இதிலேயே கூட நான் தாளித்து கொட்டிடலாம். ஆனால் ஒரு 15 நாள் ஒரு மாதம் நான் வச்சுருக்கலாங்க. இப்படியே செய்யறதா இருந்தால் 2 நாள் காலி பண்ணணுன்னா விட்டுடலாம். இது வச்சுன்னு சாப்பிட்லாம். இவ்வளோ தொகையிலும் நம்ம வச்சு சாப்பிட்லான்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் நிறைய தான் போடணுங்க. கொஞ்சம் சீரகம், சும்மா 2 உளுந்து, ஒரே ஒரு மிளகா, அவ்வளோதாங்க. போட்டுட்டு செவக்கட்டுன்ட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. பொரிஞ்ச பிறகு இந்த உளுந்து செவக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஊறுகாவை அதில் போட்டு கொஞ்ச நேரம் வாட்டி எடுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்த எண்ணெயை விட்டாச்சு, இந்த தாளிப்பும் போட்டாச்சு, காரம் புளிப்பெல்லாம் சரியாக போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் வாட்டி எடுத்து வச்சுக்கினீங்கன்னா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் கூட கிடாதுங்க. அதான் நான் போடுற மாதிரி புளிப்பெல்லாம் நல்லா திட்டமாக போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணலாம். கொஞ்சம் வதக்கிட்டோம்னா பக்குவமாக இருக்குது. ஒன்றுமே கிடையாது. நான் இது மாதிரி தான் பண்ணுவேன். எந்த தொகையிலானாலும் அதில் இருக்கிற ஈரம் போகிறதுக்காக நான் இன்னொரு முறை எண்ணெயை விட்டு வதக்குவேன். வதக்கி வச்சுக்கணும்னா அப்போ 1 மாதம் கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது போட்டிருக்கிற கீரைகள் கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை 3மே உடம்புக்கு ஹெல்த்தானது தான். ஒவ்வொன்றும் ஒரு விதமான சத்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு அதை பித்தம் வாந்தி எடுக்கிற மாதிரி கொமட்டல் எதுவுமே இருக்காது. பசியை தூண்டும், நார் சத்தும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாருங்கள், இதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு வெளியே வச்சுக்கின்னு ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு. உங்களுக்கு நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அவ்வளோதான்.